வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறது. சரி, அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். டேட்டா ப்ரிப்பரேஷன் இஸ் கெட்டிங் டேட்டா ரெடி ஃபார் அனலைசிஸ் பை கிளீனிங் இட், கம்பைனிங் இட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இட் இன்டு ரைட் ஃபார்மேட். ஒரு டேட்டா ப்ரிப்பரேஷன் எடுத்துட்டோம்னா இது எத்தனாவது ஸ்டேஜ்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஸ்டேஜ் நம்ம பண்ணிட்டோம்னா, அதாவது இந்த ப்ராசஸ் டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அடுத்தது அனலைசிஸ்க்கு போகும். அது ஸோ அது அனலைசிஸ்க்கு முன்னாடி வர ஸ்டேஜ் தான் இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன். இதில் என்ன பண்ணோம்னா, மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதில் தேவையான டேட்டாஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ண டேட்டாவை ஒருங்கிணைச்சு, ஓகேங்களா, அதை கம்பைன் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஃபார்மேட்டுக்கு அதை மாற்றி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் டேட்டா ப்ரிப்பரேஷன். So data preparation is getting data ready for analysis by cleaning it, combining it from different resources and transforming it into a right format. So இதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேட்டா கிளீன்சிங். ஃபிக்ஸிங் மிஸ்டேக்ஸ் இன் த டேட்டா லைக் ரிமூவிங் டூப்ளிகேட் ஆர் ஃபில்லிங் இன் மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்போது நம்மக்கிட்ட பல்க் ஆஃப் டேட்டாஸ் வருது, அதில் நிறைய டூப்ளிகேட் டேட்டாலாம் வரும், அதெல்லாம் தூக்கிடணும். சில இடத்துல ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி சில டேட்டாஸ்லாம் ஃபில்லப் ஆகாமல் இருக்கும், ஓகேங்களா, அதில் விட்டு போயிட்டுருக்கும். அந்த இடத்துல நம்மளாவே ஒரு ப்ரிடிக்ஷனாக ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டேட்டாவை கிளீன்ஸ் பண்ணுறது. கிளீன்ஸ் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது ஒருங்கிணைக்க முடியும் கரெக்டான டேட்டாஸ் எல்லாத்தையும். கம்பைனிங் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், எக்ஸாம்பிள் ஃப்ரம் மல்டிபிள் சிஸ்டம் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இன்டு ஒன் பிக் டேட்டா செட்ஸ். ஸோ நம்மளுக்கு நிறைய எக்ஸல் ஷீட்ஸ் வருதுன்னு வச்சுப்போமே, டேட்டா செட் வருது, இது எல்லாத்தையும் ஒரே டேட்டா செட்டாக இணைக்கணும், அதுதான் டேட்டா இன்டெகிரேஷன். அப்புறமா அது ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண போகிறோம். சேஞ்சிங் த டேட்டா டு மேக் இட் ஈஸியர் டு யூஸ், ஏன்னா அனலைசிஸ் அப்போது அது பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு எதுவுமே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிடணும், அதாவது கன்வெர்ட்டிங் டேட்ஸ் இன்டு ஏஜஸ் ஆர் ஸ்கேலிங் நம்பர்ஸ் எ காமன் ரேஞ்ச். அதாவது இந்த குறிப்பிட்ட ஏஜில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே இந்த பொருட்கள் வாங்குறாங்க, அந்த மாதிரி ஒரு ஏஜஸ் வச்சு கூட நம்ம டேட்டாஸை பிரிக்கலாம். இந்த மாதிரி பிரித்து வைக்கிறது, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறது, தனித்தனியாக பிரிக்கிறது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கூல் டேட்டாஸ் வருது, அதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் அந்த மாதிரி தனித்தனியாக பல்காக இருக்கும் டேட்டாஸு, அதுக்குள்ளே மிக்சிங்காக இருக்கும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் எல்லாம் மிக்சிங்காக இருக்கும். அது தனித்தனியாக பிரிக்கிறது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக, செகண்டு தனியாக, தேர்ட் தனியாக, இந்த மாதிரி பிரித்து பண்ணுறது டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்களில் எப்படி டேட்டா ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். எ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஹேஸ் எ கஸ்டமர் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் லைக் டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ இவங்களோட பிரான்ச்சு ஒவ்வொரு இடத்துல இருக்குன்னு வச்சுப்போமே, அங்கே இருக்கிற மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, யார் வந்து பார்த்துட்டு போனாங்க, அவங்க என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. ஃபிக்ஸிங் எரர் லைக் மிஸ்ஸிங் அட்ரஸஸ் ஆர் ராங் ஏஜஸ். அதாவது இதில் தான் டேட்டா க்ளீன் பண்ணுவாங்க, எதாவது தப்பான அட்ரஸ்ஸு, எதெல்லாம் தப்பான வயசு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் க்ளீன் பண்ணி விட்டுறது, அந்த டேட்டாஸில் ரிமூவ் பண்ணி விட்டுறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் டேட்டா இன்டெகிரேஷன். கம்பைனிங் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் இன்டு ஒன் ஃபைல். ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் எங்களோட கம்பெனிஸ், அதாவது மெடிக்கல் கம்பெனி, அதாவது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மாதிரி, அவங்க டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, ஒரே ஃபைலில் கொண்டு வர்றது. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். டர்னிங் பர்த் டேட் இன்டு ஏஜ் 18 to 30 years and normalizing income to a common scale. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, 18 வயசு இருப்பாங்க, சில பேர் 19 இருப்பாங்க, சில பேர் 28 இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரே ரேஞ்சில் கொண்டு வருது, 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு டேட்டா செட்டு. அப்புறமா சில பேர் இன்கம் வாங்குவாங்க, 20,000 வாங்குவாங்க, 25,000 வாங்குவாங்க, சில பேர் 40,000 வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் கொண்டு வந்து 20,000லேருந்து 50,000க்குள்ளே இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறது தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். After this, the data is ready to be used to predict which customer might file claims. அதாவது ஒரு இன்சூரன்ஸ் எதுக்கு எதிர்பார்ப்பாங்க, வயசான காலத்தில் மெடிக்கல் செக்கப்புக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஏஜ் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, கிளைம் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த டேட்டா செட் மூலிமா டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி ஷோ பண்ணலாம், அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. The data preparation makes sure the data is clean, combined and in the right format, so it is ready for analysis. It helps businesses get accurate insights from the data. So இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க, டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாரு.
கொடுத்துட்டு அடுத்த அனலைசிஸ் ஸ்டேஜுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு இந்தமாரி ஏஜஸ் இன்கம்லாம் வச்சு பிரிக்கும் போது ஸோ இவங்களாம் கிளைம் பண்ண நம்ம அக்செப்ட் பண்ணலாமா பண்ண வேணாம்னு அடுத்த அனலைசிஸ் ஸ்டேஜில் போகும். ஸோ இப்படி தான் வந்து டேட்டாவை ப்ரிப்பரேஷனுக்கு போவாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், நீங்கள் ஓனாகவே எழுதலாம் இது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ டேட்டா ப்ரிப்பரேஷன்னா என்ன, டெஃபினேஷன், க்ளீனிங் பண்ணுறது, இன்டெக்ரேஷன் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க எப்படி டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஏரியாவிலேருந்து டேட்டாவை வாங்கிக்கிறாங்க, பிரான்ச்லேருந்து. அப்புறம் அதில் வந்து டேட்டா லாஸ் எல்லாமே கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வராங்க. ஸ்கேல், ஏஜ் இந்த மாதிரி பிரித்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து யார் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்கன்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.